சரி, இன்னொருத்தர் ஒரு ஜாதகம். ஐயா ஒரு சின்ன டவுட். என்ன டவுட் சார் உங்களுக்கு? கார்த்திக் சார், ஷேர் மார்க்கெட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு. வேணா ஏதாவது தொழில் பண்ணலாமா வேண்டாமா? அதான் ஒரு தொழில். ஷேர் மார்க்கெட்ல போய் கை வச்சுக்கிட்டா வீணா போயிருவீங்க. சொந்த தொழில் பண்றதாக இருந்தால் கும்பத்துல சனி இதுக்கு, கும்பத்தை விட்டு மீனத்துல சனி பகவான் போகும்போது நீங்க தொழில் ஆரம்பிக்க ஜெயிச்சிருவீங்க. பொதுவாக என்ன கேட்டீங்கன்னா, ஒரு தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டான கணக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜன்ம ஜாதகத்தில் எங்க இருக்கிறாரோ அங்கே கர்மகாரகன், ஜீவனகாரகன், தொழில்காரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவானுடைய பார்வை பெறக்கூடிய காலகட்டத்தில் ₹1 போட்டாலும் 1 கோடி ஆக. இப்ப இந்த சனி பகவான் 2018 ஏன் 2017க்கு தொழில் ஸ்டாண்டர்ட் ஆயிருக்குன்னு சொன்னா, 10ஆம் இடத்துக்கு அதிபதி புதன் உட்கார்ந்து இருக்கிறாரு. 2017க்கு பின்னாடி 18, 19, 20 காலகட்டங்கள் கர்மகாலகம் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் இந்த இடத்த கடந்து இருப்பாரு. அப்பதான் உங்களுக்கு பண்ணியிருக்கிற அடுத்து கடமையை செஞ்சிருக்கிறாரு. நீங்க அடுத்து தொழில் பண்றதாக இருந்தால் சனி பகவான் இந்த கும்பத்தை விட்டு மீனத்துக்கு போகும்போது தன்னுடைய 10ஆம் பார்வையாக லக்னத்துக்கு 7ஆம் இடத்தையும் உங்களுக்கு 10ஆம் இடத்தையும் பார்ப்பார். 10ஆம் இடத்துக்கு அதிபதியையும் 10ஆம் பார்வையாக பார்ப்பார். இந்த காலகட்டத்தில் தொழில் செய்தால் மட்டும்தான் தொழில் செய்ய முடியுமே ஒழிய இப்ப நீங்க செஞ்சீங்கன்னா தோற்று போயிருவீங்க. ஷேர் மார்க்கெட் பக்கம் தலை வச்சு படுத்தீங்கன்னா நீங்க ஸ்போர்ட்லவே முடிஞ்சுவீங்க. ஜீவனகாரகன் என்று சொல்லக்கூடிய சனி பகவான் கோச்சார பயணத்தில் 3ஆம் பார்வையாகவோ 7ஆம் பார்வையாகவோ 10ஆம் பார்வையாக பயணிக்கும் பொழுது அந்த ஜாதக ஜீவனத்தை செய்தால் ₹1 போட்டால் 1 கோடி ஆகும். அதை விட்டுட்டு மற்ற இடங்கள்ல பண்ணோம்னா 100 கோடி போட்டாலும் சனிக்கு செய்த ஆர்வத்தி நடக்குது. சந்திரன் சனியும் சேர்ந்து இருக்குது. 7 சனி ஓடிட்டு இருக்கு, 8 சனி ஓடிட்டு இருக்கு, 10 சனி ஓடிட்டு இருக்கு, கட்ட சனி ஓடிட்டு இருக்குன்னு வேலையே இருக்குது. வாழ்க்கையில் நல்லா தெரிஞ்சுக்கிறேங்க, ஒரு மனிதன் ஒரு வேலைக்காரனாக இருந்து சுயதொழில் பண்றதாக இருந்தால் மீண்டும் சொல்ற தம்பி பார்மா எழுதுவாங்க. லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி ஜனன ஜாதகத்தில் எங்க இருக்கின்றான பார்த்த ஜாதகத்துல 10ஆம் இடத்துக்கு அதிபதி எங்க உட்காந்துருக்காரு? லக்கணத்துல உட்காந்துருக்கிறாரா? அந்த 10ஆம் இடத்துக்கு அதிபதியை அந்த இடத்தை கோச்சார சனி 3, 7, 10 பார்வை பெறக்கூடிய காலகட்டத்துல கண்ணை மூடிட்டு தொழில் பண்ண சொல்லலாம். கண்டிப்பா ₹1 போனாலும் 1 கோடியே ஆயிடும். யாருமா தாத்தா தருது? சொல்லுங்க. 30/8/1981 7:51 PM. பிறந்த ஊர் ஈரோடுங்க ஐயா. பெண் ஜாதகமா? ஆமாங்க ஐயா. சரி, இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யார்? ஐயா குரு. ஐயா இந்த குரு எங்க இருக்கிறாரு? லக்னத்துக்கு 7ல இருக்காருங்க, கன்னியில. இப்ப தொழிற்சாலத்தை நிர்ணயம் பண்றது யாருன்னு கேட்டீங்கன்னா சனி பகவான் கன்னி வீட்டு இருக்கிறார். சரியா? சரி, இவர் வீட்டுக்கு அடுத்த வீடு யாரு? யாருடைய எந்த வீட்டுக்கு இருக்கிறார்? சுக்கிரன். சனி பகவானுக்கு அடுத்த வீட்டுக்கு அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிர பகவான். இந்த சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துக்கு அதிபதியோட சேர்த்து உட்கார்ந்துட்டாரா? ஆமாங்க ஐயா. இப்ப இந்த ஜாதகத்துல சனி பகவானுக்கு எத்தனாம் இடத்துக்கு அதிபதி? சனி பகவானுக்கு அடுத்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சரி, இந்த ஜாதகத்துக்கு லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? புதன். புதன் எங்க இருக்கிறாரு? லக்னத்துலயா. இப்ப இது யாரு வீடு சொல்லுங்க? குருவோட வீடுங்க. சனி பகவானுக்கு 2ஆம் வீட்டுக்கு அதிபதியோட 10ஆம் இடத்துக்கு அதிபதி தொடர்பு இருக்கானா? ஆமா ஐயா. இப்ப இந்த லக்னத்துக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாரு? பகவான். குரு பகவான் எங்க இருக்கிறாரு? சனி பகவானோட சேர்ந்து கன்னி வீட்டுல இருக்காரு. கன்னி வீட்டுல இருக்கிறாரு. இப்ப சனி பகவானுக்கு அடுத்த வீட்டுக்கு அதிபதி யாரு? சுக்கிர பகவான். சுக்கிரன் எங்க இருக்கிறாரு? சனியுடன் சேர்ந்து கன்னி வீட்டுல இருக்காரு. 10ஆம் அதிபதியுடன் சேர்த்து. அப்ப தொழிற்சாலத்தை யார் நிர்ணயம் பண்றாங்க பாத்தீங்களா? கவனிச்சீங்களா? இந்த ஒரு சூட்சமம் இருக்குது, கவனிச்சீங்களா? அப்ப 10ஆம் இடத்துக்கு அதிபதிக்கும் சனி பகவானுக்கு அடுத்த வீட்டிற்குரிய அதிபதிக்கும் தொடர்போடுதான் இந்த உலகத்தில் பிறப்பார்கள். இதுதான் ஜீவன கர்மா என்று அர்த்தம். ஓகே. அப்ப இவர் என்ன தொழிலை செய்தால் இவருடைய வாழ்க்கையில் வளம் பெறும் அப்படின்னா, சுக்கிரனுடைய அமைப்புக்கு உண்டான தொழிலை இவர் கையில் எடுத்தாங்கன்னா நிச்சயமாக ஜெயமாகி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்மா, இங்க தொழில் பண்ணீங்களாமா? ஐயா தொழில் பண்ணலீங்க ஐயா. சரி, இப்ப டீச்சரா போயிட்டு இருக்கீங்க. ரைட்டுமா. இப்ப நீங்க உங்களுக்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி யாரா இருக்கிறாங்க? டீச்சரா தான் போயிட்டு இருக்கிறீங்க. சரியா? ஆமாங்க ஐயா. ரைட்டு.
டீச்சரா போனாலும் நீங்க டீச்சர் வந்து பாத்தீங்கன்னா 1ஆம் கிளாஸ் 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் எடுக்கிறதுக்கான கணக்கு கிடையாது. சுக்கிரனுடைய ஆதிக்கத்துல பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை சொல்லிக் கொடுக்கக்கூடிய கணக்கோ அல்லது பணக்கார குழந்தைகளுக்கோ நீங்க சொல்லிக் கொடுப்பீங்க. பணக்கார பள்ளிக்கூடத்துல தான் போய் நீங்க உங்களுடைய ஜீவனம் அமையும். உண்டா இல்லையா? ஐயா இப்போ கவர்மெண்ட் ஸ்கூல்ல டெம்பரவரியா போயிட்டு இருக்கேங்க ஐயா. சரிம்மா, இதுக்கு முன்னாடி நீங்க போனது இல்லையாம்மா? இதுக்கு முன்னாடி காலேஜ்ல தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேங்க ஐயா. எந்த காலேஜ்? பிரைவேட் காலேஜா? ஆமாங்க ஐயா. சரி, இப்போ உங்களுக்கு வேலை வாய்ப்புக்காக நீங்க எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க, சரியா? ஆமாங்க ஐயா. ஆமாங்க. வேலை வாய்ப்பை எப்பொழுது எடுத்துக்கொண்டாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்துல எந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தாலும் உங்களுக்கு நடக்கும் சொன்னா, இப்ப சனி பகவான் நிற்கக்கூடிய வீடு மகனுக்கு கன்னிராசி மண்டலம், ஓகேயா? ஆமாங்க ஐயா. கன்னிராசிக்கு அடுத்த ராசி சுக்கிர பகவான், ஓகேயா? ஆமாங்க ஐயா. அப்ப சுக்கிர பகவான் நிற்கக்கூடிய வீடு கன்னியில உட்கார்ந்துருக்கிறான். 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் கன்னியில உட்கார்ந்துருக்கிறான். ஆமாங்க. குரு பகவானும் உட்கார்ந்துருக்கிறான். இப்ப உங்களுக்கு எந்த காலகட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய ஜீவனத்திற்கு நீங்க வந்து முயற்சி எடுத்தீங்கன்னா சக்சஸ் ஆகும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, அடுத்து சனி பகவான், கோச்சார சனி பகவான் கும்பத்திலிருந்து இந்த மீனத்துக்கு போகும்போது 7ஆம் பார்வையாக சனி பகவானுக்கு அடுத்த வீடு என்று சொல்லக்கூடிய சுக்கிரனையும் பார்ப்பாரு, 10ஆம் இடத்தையும் பார்ப்பாரு, 10ஆம் இடத்துக்கு அதிபதியும் பாப்பாருங்க ஐயா. அப்ப எப்படி நீங்க முயற்சி எடுக்கன்னு கேட்டீங்கன்னா 2026 நீங்க முயற்சி எடுத்தா சக்சஸ் ஆகிறதுக்குண்டான வாய்ப்பு கிடைக்கும். சரிங்க ஐயா. இது முயற்சி எப்பப்ப தோல்வி அடையும் சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த சனி பகவானுக்கு இருக்கக்கூடிய அடுத்த கிரகமோ 10ஆம் இடத்துக்கு அதிபதியோ திதி சூனியம் என்ற இடத்தில் இருந்தாலோ, அவர் குணக்காதிபதி ஆனாலோ, அவயோகி ஆனாலோ, அதற்கு உண்டான தெய்வ அனுகூலங்களை செய்யும் பொழுது நிவர்த்தி ஆயிரும். இப்ப நான் அதை சொல்றதுக்கு விரும்பல, இதை மட்டும் நீங்க பண்ணுங்க. இதை வந்து அடுத்து வரக்கூடிய காலகட்டத்துல சனி பகவான் பயிற்சியாகி வரக்கூடிய காலகட்டத்தில் நிச்சயமாக ஜெயமானதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுபோக இந்த இடத்துல அதாவது 2009, 2010, 2011 இந்த காலகட்டத்திலையும் இந்த ஜாதகத்திற்கு உங்களுக்கோ உங்களுடைய தகப்பனாருக்கோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய கணவருக்கோ ஒரு பொருளாதார சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்துல கண்டிப்பாக உறுதியாக உங்களுக்கு வந்திருக்கும். வந்ததா இல்லையா? 2009, 10, 11 ஒண்ணு ஆடம்பரமான திருமணம் நடந்திருக்கோம் அல்லது பொருளாதார சம்பந்தப்பட்ட விஷயத்துல மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நடந்திருக்கோம். உங்களுக்கு தகப்பனாருக்கோ அல்லது நீங்க கணவருக்கோ ஒரு முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட்டிருக்குமே. ஐயா 2009 தான் கல்யாணம் ஆச்சுங்க ஐயா. சரிங்கம்மா. 2011 தான் வந்து இந்த கவர்மெண்ட் ஜாப் வந்து கிடைச்சதுங்க ஐயா. சரி, சரியா? அப்ப இதை மீண்டும் ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 2009, 10, 11 தான் மீண்டும் சனி பகவான் இந்த இடத்துல வந்து பயணிச்சாரு. சரிங்க ஐயா. பயணிக்கும் பொழுது உங்களுக்கு வேலை வாய்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை கொடுத்துட்டாரு. ஆனால் எப்பொழுது நிரந்தரம் பண்ணுவார்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த மீனராசி மண்டலத்தில் சனி பகவான் வரும்பொழுது முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்ப இந்த இடம் தீசூனியாதிபதியா முறக்காதிபதியா இதெல்லாம் பார்த்துட்டோம்னா அதை நிவர்த்தி செய்யும் பொழுது உங்களுக்கு தடையில்லாத பயணம், தடையில்லாத வேலை நடக்கும். இதுதான் திதி யோக கரணத்தினுடைய என்னுடைய 25 வருட அனுபவம். அப்ப லக்கணத்திற்கு 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான் நிற்கக்கூடிய இடத்துக்கு அடுத்த வீட்டு அதிபதிக்கும் கிரக தொடர்போ நட்சத்திர தொடர்போ கண்டிப்பாக இருக்கும். இருக்குதா? இப்ப 2 ஜாதகத்துல பார்த்து இன்னொரு ஜாதகத்தையும் போட்டு பார்க்கலாமா? சும்மா விதிகளை சொன்னேன், எனக்கு கிரதம் சொல்லி இருக்குது, இங்க ராகு இருக்கு, கேது இருக்கு, இது மாரடாதிபதி, இது அட்டமாதிபதி, விரையாதிபதி, இப்படி எல்லாம் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்கலாம். இப்ப வேணுங்க இப்ப வர்றவங்க எல்லாருமே அறிவு சார்ந்த விஷயத்துல படிக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் நம்மள ஜோதிடர்கள் படித்த ஜோதிடர்களை காட்டிலும் வரக்கூடிய பொதுமக்கள் மிக ஆர்வமாக தெளிவாக இருக்கிறாங்க. சரியா? அதை நீங்க கண்டிப்பாக நீங்க அதை தெரிஞ்சுக்கிறணும். யாரு கொடுக்குற ஜாதகம்? ரைட், ஓகே. ராம் டிடி வாங்க சார், சொல்லுங்க. 26/9/1980. டைம் சொல்லுங்க. 9/7 காலையிலயா PM. ஊர் கோவை. இது உங்க தானமா? ஆமாங்க சார், என்னோட ஜாதகம் தான். இதுதான் தெரியுதா எழுதுறது? தெரியுதுங்க ஐயா. என்ன எழுதி இருக்கு? தொழிலில் தொடர் போராட்டம், குழப்பம், பொருளாதார இழப்பு. எப்ப? 2019, 20, 21. எஸ் ஆர் நோ, அவ்வளவுதான். ஆமாங்க ஐயா.
இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனத்துக்கு உண்டான உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கிரகத்துக்கு உண்டான காரகம். ஓகே, சரிங்க ஐயா. என்ன பார்த்தோம்? ஏழரை பார்த்தோமா, இல்லை எட்டச்சனியை பார்த்தோமா, பத்திரச்சனியை பார்த்தோமா, திசாசந்திப்பு பார்த்தோமா, சனிராஜி புத்தின்னு பார்த்தோமா, இப்ப மாரகாதிபதினு பார்த்தோமா, இல்ல அட்டமாதிபதினு பார்த்தோமா, விரையாதிபதி யாராவது பார்த்தோமா? எதுவும் பாக்கலீங்க ஐயா. அப்ப இதை நாம் தெளிவாக தெரிந்து கொள்வதுதான் இந்த 4 வகுப்பினுடைய கணக்கு. இது எதுக்கு இன்னைக்கு போட்டது பாத்தீங்கன்னா, நீங்க ஒரு உதாரணம் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். நீங்க இது வரைக்கும் ஒரு 4 தொழில பண்ணிருப்பீங்களா சாமி? ஆமாங்க ஐயா. என்ன தொழில் பண்ணீங்க? டெல் லேப்டாப்ல மேனுஃபேக்சரிங்ல ஒர்க் பண்ணிருக்கேன். சரி. அதுக்கு முன்னாடி ஒரு வாட்டர் பிசினஸ் பண்ணியிருந்தோம். சரி. அதுக்கு அப்புறமா ரியல் எஸ்டேட்ல சேல்ஸ் பண்ணிட்டு இருந்தோம். சரி. இப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். இது 4மே நிலையில்லாம தெரிசன சொல்ற மாதிரி தொங்கிட்டு கிடக்குதா? ஆமாங்க ஐயா. இதுதான் இந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய ஜீவனத்துக்கு உண்டான கணக்கு. இதை சரி பண்ண வேண்டியதுதான் ஜோதிடர்கள் நம்முடைய கடமை. ஓகேயா? சரிங்க ஐயா. சரி, எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கிறங்க. நாளைக்கு மீண்டும் அனைவரும் சந்திக்கலாம்.